நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. சற்று நேர கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை அவர் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று சொல்லி சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோதோம் கோமோரா பட்டணத்திலே லோத்தும் அவன் குடும்பத்தாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதோம் கோமோரா பட்டணத்திலே வாழ்ந்த மனிதனுடைய அக்கிரமம் மிகவும் பெருகினது என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்க முடியும். அதனுடைய ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், அந்த சோதோம் கோமோரா பட்டணத்து மக்களுடைய கூக்குரல் பெரிதா இருந்தது, பாவம் மிகுதியா இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் கோமோரா பட்டணத்தின் மக்களுடைய பாவம் அக்கிரமங்கள் அதிகமான நேரத்திலே ஆண்டவர் அந்த பட்டணத்திற்காக ஸ்தோத்திரம் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். அவர் கோபம் கொண்டவராய் அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுக்கிற நேரத்திலே தன்னுடைய ஸ்தோத்திரம் தன்னோடு கூட உறவாடுகிற பேசுகிற ஆபிரகாமை பார்த்து அந்த காரியத்தை சொன்னபோது ஆபிரகாம் தரப்பில் நின்று அவன் ஜெபிக்கிறான். காரணம், அவனுடைய உறவினராகிய அவனுடைய சகோதரனாகிய லோத்து அந்த பகுதியிலே காணப்படுகிறான். அவனுடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும், அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்தவனாய் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருடைய கிருபை அங்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவதூதர்கள் லோத்துவிடத்தில் வருகிறார்கள், லோத்துவிடத்திலே பேசுகிறார்கள். இப்பொழுது லோத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை தான் நாம் கேட்டோம். லோத்தோடு கூட அவன் குடும்பத்தோடு கூட தேவதூதர்கள் பேசுகிறார்கள், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. ஆமென், அல்லேலூயா. உன் ஜீவன் தப்ப நீ என்ன செய்? ஓடிப்போ. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், இந்த பட்டணத்தின் அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது, இந்த பட்டணத்தின் பாவம் மிகுதியா இருக்கிறது, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், நீ உன் ஜீவன் தப்பும்படிக்காக இந்த பட்டணத்தை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த செய்தியை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தின் ஜனங்கள் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் ஜனங்களை கர்த்தர் உருவாக்கினார், அவருடைய சுவாசத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார், அவருடைய சாயலாய் மனிதனை படைத்தார். அந்த மனிதன் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அந்த மனிதன் அக்கிரமம் செய்யும் பொழுது, அந்த மனிதனுடைய பாவத்தின் அக்கிரமம் மிகுதியாகும் போது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படி சித்தம் கொண்டாலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை காப்பதற்கு கர்த்தர் மறந்து போகவில்லை. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை தப்புவிக்க கர்த்தர் மறந்து போகவில்லை. தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளை எந்த ஆபத்துக்கும் தப்புவிக்க அவர் மறந்து போகவில்லை. அதனாலதான் லோத்தை கர்த்தர் தேடி வந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறான், உன் ஜீவன் தப்ப நீ என்ன செய்? ஓடிப்போ. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதை மையமாக வைத்துதான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் விரும்புகிறேன். கர்த்தர் லோத்துவிடத்தில் சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், ஜீவன் தப்ப வேண்டுமா நீ ஓடிப்போ. ஆமென். உன் ஜீவன் தப்ப வேண்டுமா நீ என்ன செய்? ஓடிப்போ. காரணம், தேவனுடைய கோபம் இருக்கிற இடத்துல, தேவனுடைய அக்கிரமம் இருக்கிற இடத்துல நீங்கள் நான் மறுக்க வேண்டியவர்கள் அல்ல. ஆமென்,
நீங்கள் நான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பாவத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அக்கிரமத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு தேசம் முழுவதும் தேவ கோபம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசம் முழுவதும், இந்த அகில உலகம் முழுவதும் ஆண்டுடைய வருகையின் அடையாளங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவருடைய நியாய தீர்ப்பு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 13வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் வரப்போகிறார். அவர் என்ன செய்கிறாரா? நீதியை நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார். ஆமென். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க என்ன செய்கிறாரா? வருகிறாரா? இந்த பூமியை நியாயம் விசாரிக்கும்படியாக, இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு சொல்லி இருந்த அடையாளங்கள் இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவர் வருவதற்கு முன்பதாக கொள்ளை நோய்கள் வரும், அவர் வருவதற்கு முன்பதாக பூமி அதிர்ச்சிகள் உருவாகும், பஞ்சங்கள் வரும். ஸ்தோத்திரம். மனிதனுடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு அத்தனை சூழ்நிலைகளும் தேசத்தின் மத்தியில், உலகத்தின் மத்தியில் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் நடந்த சம்பவங்களை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அநேக கொள்ளை நோய்கள் பரவி இன்னைக்கு தேசத்தை, உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் எதை குறிக்கிறது? தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் வரப்போகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடு சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். ஆமென். சோதனை கோமார பட்டணத்தின் அக்கிரமம் பெருகின போது, சோதனை கோமார பட்டணத்தின் பாவம் பெருகின பொழுது, அங்கே சோதனை கோமார பட்டணத்தை நியாயம் தீர்க்கும்படிக்காக ஆண்டவர் வெளிப்பட்டார். அந்த பட்டணத்தை அழிக்கும்படி சித்தம் கொண்டார். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரம் பார்த்து சொல்கிறார், உன் ஜீவன் தப்ப, உன் பிராணம் தப்ப நீ ஓடி போ. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னைக்கு வருவார் என்று தெரியாது. அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை இந்த நாளிலே அவர் வரலாம், ஒருவேளை நாளை வரலாம். இனி காலம் செல்லாது. ஆமென். இனி நாம் ஸ்தோத்திரம், இனி நாம் இஷ்டம் போல வாழ்கிற காலம் அல்ல. இனி நாம் நம்முடைய ஜீவனத்தை நம்முடைய இஷ்டம் போல வாழ்கிற காலம் அல்ல. கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுகிற காலமாய் இருக்கிறது. எப்படி கன்னிகைகள் ஸ்தோத்திர தீவட்டியோடு எண்ணெயோடு மணவாளனுக்காய் காத்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போல அவர் வருகைக்காய் காத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு உங்களை சந்திக்க வருவாரானால் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தப்பட வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆயத்தம் இல்லையானா, ஒருவேளை இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்போமானா, நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதில், நாம் அழிந்து போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். நம்முடைய ஜீவன் இன்னைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? நம்முடைய பிராணன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஓடி போக வேண்டிய ஒரு காலம். ஆமென். எதற்கு ஓட வேண்டும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உன் ஜீவன் தப்ப நீ என்ன செய்? ஓடிப்போ. லோத்தை பார்த்து அழகா சொன்னாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. லோத்தன் குடும்பத்தை பார்த்து அழகா சொன்னார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிராணம் தப்ப ஓடி போவார்கள், பிராணம் தப்ப ஓடி போவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கரளையாய் போன செடியை போல இருப்பார்களாம். வனாந்தரத்திலே கரளையாய் போன செடியை போல இருப்பார்கள் என்று
வேதம் சொல்லுகிறது. ஒரு வனாந்தரத்திலே கரளையாய் போன செடி எப்படி இருக்கும், அதே போலதான் மனிதர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிராணம் தப்ப ஓடி போக வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படும்படிக்காக சில விஷயங்களுக்கு ஓடி ஒழிய வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே வாசிக்கும் போது அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிக்கலாம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோரை பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுவதாக கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்தை பார்த்து தேவதூதர்கள் வந்து, உன் பிராணம் தப்ப ஓடிப்போம், இந்த பட்டணத்தை நாங்க அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோத்துக்கு ஒரு ஆத்ம பாரம் பாருங்க. என்னன்னா, தம் மருமக்களை விட்டுட்டு போக முடியாது, தம் மருமக்களை விட்டுட்டு போக முடியாது இல்லையா? எவ்வளவு அருமையான மாமா மருமக்கள்னு பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம் மருமக்கள் மாரோட போய் பேசலாம். இன்னைக்குள்ள காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, ஆமா. அதுவும் மருமக்கள் மாரோட கூட பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஜீவன் தப்பிச்சா போதும், இந்த மருமகன் மாறங்க வேண்டாம், இந்த மருமகன் மாறங்க வேண்டாம், பரலோகத்துக்கு நம்ம மட்டும் போனா போதும் அப்படிங்கிற எண்ணம் லோத்துக்கு அப்படி தோணல. தன் மருமக்கள் மாரோடு பாசம் வச்சதுனால, அன்பு இருந்ததுனால அவங்ககிட்ட போய் கேட்கிறான், அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான். தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, இந்த பட்டணம் அழிய போகுதான், நாம ஒண்ணு ஓடி போலாம் அப்படின்னு சொன்னா, மருமக்கள் மாரும் என்ன செஞ்சாங்களா? பரியாசம் பண்றத நினைச்சாங்களா? எப்படி நினைச்சாங்களா? எப்படி நினைச்சாங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், உங்க ஜீவன் தப்ப ஓடி போங்கள் என்று சொல்லி ஒருவேளை நாம் பிரசங்கிக்கும் போது இதை கேட்கிறவர்கள், ஒருவேளை நீங்க வார்த்தையின் மூலமாய் சொல்லும் போது கேட்கிறவர்கள் ஒருவேளை பரியாசம் பண்ணுகிறது போல இருக்கலாம். ஆனா காலம் இனி செல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியுமா? பரியாசம் பண்ணுகிறது போலதான் இருக்கும். எத்தனை வருஷமா ஆண்டவர் வரப்போகிறார், எத்தனை வருஷமா இந்த பூமி அழிய போகுது, எத்தனை வருஷமா இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்த மாதிரியும் தெரியல, பூமி அழிஞ்ச மாதிரியும் தெரியல. சும்மா இவங்க பார்த்து என்ன செய்வாங்க, எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒன்னே பரியாசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம பரியாசம் பண்றது போல நினைப்பாங்க. ஆனால் ஒன்று, கர்த்தர் சொல்லாம பொல்லாம திடீர்னு வந்து நிற்பா. ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் அவரோடு கூட போக முடியும். அன்னைக்கு பரியாசம் பண்ணுகிறத நினைச்சவங்க எல்லாம், இன்னைக்கு பரியாசம் பண்ணுகிறதா சொன்னவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? கைவிடப்பட்டு போய் நிற்பாங்க. ஆமா, அல்லேலூயா. லோத்துக்கு மருமக்கள் மாற விடுறதுக்கு மனசு இல்ல. தோத்தனம் போய் பேசித்தான் பார்க்கறான். ஒருத்தரும் கேட்ட மாதிரியும் தெரியல, ஒருத்தரும் புறப்படுற மாதிரியும் தெரியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. இவன் மருமக்களை போய் தாங்கி தாங்கி நிக்கிறான். எப்ப வாப்பா அழிய போகுது, நீ மருமகனோ மகனோ, நான் உன்னை மருமகன் நினைச்சிருக்கிறனோ மகனோ நினைச்சிருக்கிறதோ தெரியல, அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன், நீங்களும் தப்புவிக்க வேண்டும், வாங்க வாங்கன்னு அவங்க என்ன செய்யறாங்க? மாமனார் எப்படி நினைக்கிறாங்க? பரியாசம் பண்ண. தேவதூதர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், தேவதூதர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இனி நேரா வேற போய்கிட்டு இருக்குது, கிழக்கு வேற வெளுத்துக்கிட்டு இருக்குது. கிழக்கு வெளுத்த உடனே என்ன ஆகும்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது தேவதூதர்கள் வந்து லோத்தையும் அவன் மனைவியையும் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு கொஞ்சம் துரிதப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. வராதவங்களை விட்டுரு, நீங்க என்ன செய்? ஓடி போங்க. நீங்க என்ன செய்ய? ஓடி போங்க. வரல
வரலையா விட்டு, சொன்ன கேட்கலையா விட்டு. ஸ்தோத்திரம். வரலையே சொல்லுங்களேன். நோவாவும் இப்படித்தான் பண்ணா. எந்த நோவா? ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நீதிமான நடந்தவன், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவன். அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே செய்து ஒரு நல்ல ஒரு பேழையை உருவாக்கி அவன் ஸ்தோத்திரம் ஜனங்களை நோக்கி சொன்னான், மழை வரப்போகுது, தேசம் அழிய போகுது, நீங்க எல்லாம் எங்க வந்துருங்க, பேழைக்குள்ள வந்துருங்க. வரலையே சொல்லுங்க, சத்தமா வரலையே சொல்லுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் மனிதனுடைய அக்கிரமம் பெருகும் போது, மனிதனுடைய பாவம் பெருகும் போது, அந்த நேரத்தில் எல்லாம் ஒவ்வொரு அழிவுகளை தேசத்தின் மத்தியிலே கொடுத்திருக்கிறது நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். நோவாவின் காலத்திலும் அது நடந்தது. லோத்தின் காலத்திலே ஓடிப்போ என்றா, நோவாவின் காலத்திலோ பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றா. ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. நல்ல பிரசங்கம் பண்ணி பார்த்தான், நல்ல கூப்பிட்டு பார்த்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தரும் கேட்கல. கடைசியில வெள்ளம் வந்துருச்சு, மழை பெய்தது, வேஷம் தத்தளித்தது. ஜனங்கள் பேழையை போட்டு தட்டி இருப்பாங்க, ஆனா பேழை என்ன செய்யல, திறக்கல. எங்கிட்டு திறக்கும்? அடைச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஒரு கிருபையின் காலம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் காலத்துல மனம் திரும்பினா நீங்க நான் பரலோக ராஜ்யத்துல போயிடுவோம். அந்த கிருபையின் காலத்துல மனம் திரும்பலையா, கைவிடப்பட்ட நிலைமை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா பிரசங்கிக்கிற வரைக்கும் பிரசங்கித்தான், ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. பேழை மூடப்பட்டது, அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். நோவாவின் குடும்பம் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. அல்லேலூயா. லோத்து நாட்கள் அதைத்தான் பார்க்கிறோம். துரிதப்படுத்துகிறார், போ. ஒருத்தர் சொன்னா கேட்கலையா விட்டு. இன்றைக்கும் காலத்தை பார்க்கிறோம். அநேக நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் கேட்கிற மாதிரியே தெரியல. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களிலே நீ ஆயத்தப்படு. இனி காலம் செல்லாது. ஆமென். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தேசத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் அவருடைய அடையாளத்தின் மூலமா நம்மை துரிதப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமா நம்மை துரிதப்படுத்துகிறார். அவருடைய வெளிப்பாடுகள் மூலமா நம்மை துரிதப்படுத்துகிறார். காலங்களையும் சமயங்களையும் பார்க்கிறோமே, அவருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அறிகிறோமே. அவருக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம். ஆண்டவர் நம்ம துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் வரலையே சொல்லு, இன்னும் சத்தம் வரலையே சொல்லு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா லோத்துக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம், லோத்துக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம். கர்த்தர் கிருபையா வெளிப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அன்பு கூர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தேவ தூதர்களை அனுப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு, துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா லோத் என்ன செய்யறான்? தாமதித்துக் கொண்டிருக்கிறார். லோத்தின் குடும்பம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. சோதம் கொமாரா பட்டணத்தை விட்டு வெளியேற மனசு வரமாட்டேங்குது. சோதம் அவனுடைய மருமக்கள் மாற விட்டு போறதுக்கு அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? மனசு வரமாட்டேங்குது. ஆனா தேவ கிருபை அவன் மேல் அதிகமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அடுத்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய தகுதியினால் அல்ல. நீங்கள் நான் கர்த்தரை அறிந்து கொண்டது நம்முடைய திறமைகளினால் அல்ல. நீங்கள் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த இரக்கம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நீங்கள் நான் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு நிலைத்திருக்க முடியாது. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நீங்க சத்திய ஜனமாய் இருக்க முடியாது. ஆமென். ஆனா இன்னும் சில காரியங்களை விட்டு வெளியே வர தாமதித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை விட்டு விடாதபடிக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? தாமதிக்க மாட்டார். ஆமென். துரிதப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக என்ன செய்வோம்? துரிதப்படுவோம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அப்பதான் இந்த சம்பவத்தை பார்க்கிற உடனே தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க? லோத்தையும் அவன் மனைவியையும் 2 குமாரர்களையும் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு சொல்றாங்க, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கா விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆமென். எத்தனை பேர் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஜீவன் பரலோக ராஜ்யத்தில், நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யம் போகணும்னு விரும்புறீங்க? அவர் இந்த பூமியில வரும்போது எத்தனை பேர் அவரை சந்திக்கணும்னு ஆயத்தப்படுறீங்க? எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? சில காரியங்களை விட்டு நாம ஓடித்தான் போகணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். எவைகளை விட்டு ஓடி போக வேண்டும்? எவைகளை விட்டு ஓடி போகணும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடிப்போ. ஆமென். உன் ஜீவன் தப்பணுமா? எதற்கு? நரகத்திற்கு. உன் ஜீவன் தப்பணுமா? பாதாளத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நீ என்ன செய்? ஓடிப்போ. ஆமென். மெதுவா போகாத. எப்படி? ஓடிப்போ. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. சில விஷயங்களை விட்டு ஓடினா கர்த்தர் வரும்பொழுது அவரை சந்திக்கலாம். அவர் எப்ப வந்தாலும் அவரை சந்திக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வருவேன்னு சொன்னவர் வரப்போறா, வருகையை சந்திக்க ஆயத்தமா. வருவேன்னு சொன்னவர் வரப்போறா, வருகையை சந்திக்க ஆயத்தமா. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? வரப்போறாரு. ஆமென். பக்கத்துல இருக்கிற முகத்தை பார்த்து கையாரும் பிடிக்க வேண்டாம், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டி இருக்குது. ஆமென். பக்கத்துல இருக்கிற முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் வருகையை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமென். அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, வயதான தகப்பனே, தாயாரே, அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தப்படு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவைகளை விட்டு ஓட வேண்டும்? முதலாவது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். வேகமாக 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறான், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஆமென். எதுக்கு விலகி ஓடணுமா? இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஆமென். என் சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நேரலையாக யாராகிலும் பார்த்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பீர்களானா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. நாம் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். ஆமென். நம்முடைய ஜீவன் தப்ப வேண்டுமா? நரகத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? மரணம் என்கிற பாதாளத்திற்கு, மரணம் என்கிற 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்திற்கு விலகி ஓடினா மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு சொல்றாங்க, பாவம் செஞ்சாலும் எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அநேகர் சொல்றாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசம் இன்னைக்கு தேசத்தின் மத்தியில பெருகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட உபதேசத்தை அநேகர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பாவம் செய்கிறவனுடைய ஆத்துமா சாகவே சாகும். ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் போக வேண்டுமா? இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி தொழுது கொள்ளணுமா? எப்படிப்பட்ட இருதயம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஆண்டவரை தரிசிக்கணும்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணுமா? சுத்தம் இருக்கணும்.
என்ன சுத்தம்? பரிசுத்தம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இச்சையினாலே, பாவ இச்சைகளுக்குள்ளே அகப்பட்டு பாவத்திலிருந்து வெளியே வராமல், பாவத்தை விட்டுவிடாமல் தேவ பிள்ளை என்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் பாவத்துக்குள்ள, அநேகர் அக்கிரமத்துக்குள்ள கர்த்தருக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. வாலிபனே, வாலிப சகோதரியே, தேவ பிள்ளையே, எதுக்கு விலகி ஓடணும்? எதுக்கு? பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். அல்லேலூயா. தீத்துக்கு பவுல் அழகா சொல்றேன் பாருங்க. முற்காலத்திலே, கொஞ்சம் முன்னாடி, ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி இல்லையா, ஆண்டவர் அறிகிற நாட்களில் எப்படி இருந்தோமா? இச்சைகளிலும் இன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இச்சைதான் இன்பம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது கர்த்தரை அறிந்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வருகிற எல்லா பாவத்திற்கு இச்சைகளுக்கும் நீங்கள் நான் விலகி ஓடி போக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, துர் இச்சைகளுக்கு உங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய சரீரத்தில் யாரை தரித்துக் கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை நாம தரித்துக் கொள்ளலைன்னா நாம பாவம் செய்யறவங்களா தான் இருப்போம். ஆமென். இன்னைக்கு அநேகர் இச்சை பாருங்க, ஏன் இச்சைக்குள்ள விலகி ஓடணும்னு ஆண்டவர் சொல்றா? இச்சையானதான் கர்ப்பம் தரித்து என்ன பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்குமா? அல்லேலூயா. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது எதை கொண்டு வருமா? மரணம். என்ன மரணம்? நரக மரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாம் மரணமாகிய அக்கினி மரணம் அங்க வெளிப்படுகிறது. இச்சை. ஏதேன் தோட்டத்துல முதலாக ஆதாம் ஏவாள் விழுந்து போனதன் மைய பொருள் என்ன தெரியுமா? கண்களின் இச்சையினால. எதனால? கண்களின் இச்சையினால. இன்னைக்கு அப்படிதான் பிசாசு அநேக காரியங்களை கண்களினாலதான் முதல்ல வஞ்சிக்கிறான். ஆமென். பரவாயில்லையே சொல்லுங்க. பார்க்க கூடாத கொஞ்சம் என்ன செய்யும்? பார்க்க தோணும். தோணுமா? தோணாதான்? ஆமா. என்ன எல்லாரும் கையில என்ன இருக்கு? போன் இருக்கு. என்னது இருக்குது? போன் இருக்குது. பேஸ்புக்க பாத்துக்கிட்டு இருப்போம், யூடியூப பாத்துக்கிட்டு இருப்போம். தோத்திரம். வேற எது? ஆமா, என்னென்ன இருக்குது? வாட்ஸ்அப்ப பாத்துக்கிட்டு இருப்போம், கூகுள்ல பாத்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆண்டுடைய வசனத்தை தான் பார்ப்போம், ஆண்டுடைய பாடலை தான் பார்ப்போம். அப்படின்னு தான் உள்ள போவோம். உள்ள போகும்போது ஏதாவது ஒரு விளம்பரம் வரும், உள்ள போகும்போது ஏதாவது ஒரு காரியம் வரும். மனசு தூண்டுதான். ஒரு நிமிஷம் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். நான் பாவம் செய்ய போறதில்லை, நான் விழுந்து போக போறதில்லை, என்னதான் இருக்கு சும்மா பார்த்துக்கோமே, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அதுக்குள்ள விழுந்து போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்சம் பார்ப்போம். உள்ள போனதே தோணும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். பார்வை இச்சை. அந்த இச்சை பாவத்தை கொண்டு வரும். பாவம் பூர்ணமாகும் எதை கொண்டு வரும்? எதை கொண்டு வரும்? போன் வச்சிருக்கீங்களா? லேப்டாப் வச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாலிபரே எச்சரிக்கையா இரு. வாலிபரே எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பிசாசு அநேகரை இதன் மூலமா தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆமென். எதன் மூலமா வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறான்? இதன் மூலமா வஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிறோம், டிவியை பார்ப்போம், ஒரு நியூஸ பார்க்கலான்னு தான் நியூஸ போடுவோம். நியூஸ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செய்திகள் இடைவேளைக்கு பிறகு எப்படி தொடங்குவோம்? சொல்லுங்க. யாரும் பார்க்காத மாதிரியே உட்கார்ந்துகிட்டு சும்மா தோத்துறான். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தி இப்பதான் செய்தி பார்க்கலான்னு வச்சோம், அதுக்குள்ள என்னாச்சு? இடைவேளைக்கு பிறகு தோத்துறோம். வரலையே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இடைவேளைக்கு பிறகு. இடைவேளை என்ன செய்ய? ரிமோட் நான் கையில இருக்குல்ல, கொஞ்சம் அப்படி திருப்ப, அப்பதான் சன் டிவி வரும், அப்பதான் கே டிவி வரும், அப்பதான் தோத்திரம். ஆமா, கலைஞர் டிவி வரும், அப்பதான் வேற என்ன டிவி இருக்குது? தோத்திரம். அப்படியே வரும், அப்பதான் அங்க தெரிவாரு. ஆமா, சூப்பர் ஸ்டார் எல்லாம் தெரிவாங்க, ஆமா, நடிகை எல்லாம் தெரிவாங்க.
ஐயோ இது அந்த காலத்துல பார்த்த எம்ஜிஆர் படம் இல்லைன்னு பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம், அந்த காலத்து சிவாஜி படம் இல்ல கொஞ்சம் பார்த்துக்குவோம். இச்சை என்னது? இச்சை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்து ஆட்கள் எல்லாம் அப்படியே ரஜினியை கண்ட உடனே தோத்துறான். மற்ற நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, பார்த்த உடனே கொஞ்சம் தான் பார்ப்போம். எவ்வளவு நாளாச்சு? யாரு? விசுவாசி. யாரு? முகத்தை பார்த்து கேளுங்க. அப்படித்தானா? அப்படித்தானா நடக்குது? நடக்குதா? ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது என்ன கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். இச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் இச்சை தான் காரணம். விலகி ஓடுங்க. கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் ஆமா நமக்குள்ளே கடந்து வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுமா? இச்சை அடக்கம். என்னது? இச்சைய அடக்கம் பண்ணிடணும். இச்சைய சொல்லுங்களேன். இச்சைய ஆமா கொண்டு போய் அடக்கம் பண்ண தாத்தா எந்திரிச்சு வருவாரா? சொல்லுங்களேன். வருவாரா? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டேன். எதை மட்டும் அடக்கம் பண்ணல? சொல்லுங்க. எதை மட்டும் அடக்கம் பண்ணல? இச்சைய மட்டும். ஜாக்கிரதை. அடக்கம் பண்ண திரும்ப எந்திரிச்சு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருந்தால் அந்த இச்சை நம்மை மேற்கொள்ளாது, அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற ஒரு பரிசுத்த சந்ததியாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் சொல்லுங்களேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, வாழ்க்கையில பாருங்க. போத்திபாரின் மனைவி யோசேப்பு கொஞ்சம் அழகாத்தான் இருந்தா, என்னைய மாதிரி. தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்பு கொஞ்சம் அழகா இருந்த உடனே வந்து என்ன செய்யுங்க? ஆமா ஆமா தோத்திரம். யோசேப்பு என்ன செஞ்சான்? வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். ஆமென். சொல்லுங்க. மொபைல் போன் நல்லதுதான், டிவி நல்லதுதான், லேப்டாப் நல்லதுதான், எல்லாமே நல்லதுதான். நாம் ஆண்டுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்தினா, ஒருவேளை அது உங்களை பாவத்துக்கு இச்சைகளுக்கு அழைத்து செல்கிறதா, தூக்கி வீசிட்டு ஓடி போயிருங்க. நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்க மொபைல் போனோடு நரகத்துக்கு போறதை காட்டிலும் அதை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எங்க போகலாம்? பரலோக ராஜ்யம் போகலாம். நீங்க லேப்டாப்போடு நரகத்துக்கு போறதை காட்டிலும் அதை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எங்க போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். நீங்க டிவியோடு நரகத்துக்கு போறதை காட்டிலும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எங்க போகலாம்? ஆமா, யார் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, நானும் யூஸ் பண்றேன் தான். ஆனா அது தேவநாம மகிமைக்காக இருக்கட்டும். அந்த ரிமோட்டு நம்ம இயக்க கூடாது, நம்ம தான் இதை இயக்கணும். ரிமோட்டை இயக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலுவலியை சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஒரு அலுவலியை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. முதலாவது, நாம் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எதுக்கு விலகி ஓடணும்? எதுக்கு விலகி ஓடணும்? உன் ஜீவன் தப்பணும்னா எதுக்கு விலகி ஓடணும்? இச்சைகளுக்கு விலகி ஓடணும். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியா விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடணுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது, நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்தது எது? அதுதான் ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வீட்டுல இருந்துச்சு, நான் தேடி போனேன், எல்லாம் ஓகே. ஆனா நான் தான் இப்ப அது இல்லையே. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டுடைய பிள்ளை ஆகிட்டேன். அதனால எனக்குள்ள அந்த விக்கிரகமே
இல்ல எல்லாத்தையும் விட்டுதானே ஓடி வந்திருக்கிறேன். இல்ல இல்ல, வேதம் சொல்லுகிறது சில விக்கிரகங்கள் இன்னமும் நமக்குள்ள என்ன செய்து இருந்துகிட்டு தான் இருக்குது. தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்தெந்த விக்கிரகம் நமக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யணுமா? ஓடணுமா? பிரலையிலே சொல்லுங்களேன். சத்தம் பிரலையிலே சொல்லுங்களேன். என்னாச்சு? தோத்திரமா? பிரலையிலே சொல்லுங்களேன். சத்தம் பிரலையிலே சொல்லுங்களேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நமக்குள்ள இருக்கிற விக்கிரகம் என்ன? கொலோசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளே உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உடலிலேயே சொல்லுங்களேன். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்னது? என்ன ஆசை? ஆமா ஆமா, பொருளாசை. என்ன ஆசை இருக்கா? உள்ளத்துக்குள்ள இருக்கா? ஆண்டவர் ஆராதிக்கிற நமக்குள்ள பொருளாசை இருக்கா? நமக்கு தேவையானதற்கு நாம் ஆசைப்படலாம். கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அடுத்தவங்களை போல வாழணும். அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் எனக்கு வரணும், அவங்கள காட்டில எனக்கு வரணும், அதுக்கு மேல வரணும், இதுக்கு மேல வரணும். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பீரோ வாங்கினா என் வீட்டுல அதை விட பயங்கரமா ஒரு பீரோவை வாங்கி வைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கட்டில வாங்கினா அதே போல எனக்கு வாங்கி வைக்கணும். ஆசை. என்னது? பொருள் ஆசை. என்ன ஆசை? பொருளாசை. பொருளாசைங்கிறது ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஆனா இந்த விக்கிரகத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? தூக்கி போட மாட்டேங்கிறோம். பொருட்களை வாங்கி குடிக்கணும். நம்முடைய பொருட்களை வாங்கி குடிக்கணும். தேவைப்படுதோ இல்லையோ, ஏழைகளுக்கு கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆமா, எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சேகரித்து வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது காலம் கடைசி, இனி காலம் செல்லாது. பொன்னையும் பொருளையும் சேர்க்கிறதுக்கு காலம் இல்ல. ஒரு சொல்லுங்களேன். பொன்னையும் பொருளையும் சேர்க்கிறதுக்கு காலம் இல்ல. பணத்தின் மேல் பணத்தை குவிக்கிறதற்கு இது காலம் இல்ல. ராமே சொல்லுங்களேன். சத்தமா ராமே சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொருளாசை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. நம்முடைய பொருளாசைகளை தூக்கி எறிந்துவிட்டு விலகி ஓட வேண்டும். ஆமென். பொருளாசைங்கிற விக்கிரகம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்தா நீங்கள் நான் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது, முடியாது. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? உன் ஜீவன் தப்ப வேண்டுமா? உன் ஜீவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? பொருளாசையை விட்டு விலகி ஓடு. ஆமென். வேத அழகா சொல்றது, விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடு. என்ன ஆசை? என்ன விக்கிரகம்? பொருளாசை. என்ன ஆசை? பொருள் ஓகே, ஆனா என்ன வரக்கூடாது? ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேற. என்ன ஆசை? பண ஆசை. என்ன ஆசை? நமக்கு என்ன தேவையோ ஓகே, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறா. இன்னமும் நமக்கு கொடுப்பா. கர்த்தர் நடத்துவார். ஆமென். இந்த தடை உத்தரவு நாட்கள் கர்த்தர் நடத்தினாரா? கொரோனா காலத்துல கர்த்தர் நடத்தினாரா? யாராவது பட்டினி கிடந்தீங்களா? யாராவது நடுத்தரவுல நின்னீங்களா? இல்ல. கர்த்தர் எவ்வளவு அற்புதமா நடத்தின. அதுக்கே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ஒரு நன்றி செலுத்தலாம். எவ்வளவு மகிமையா கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? அவர் நடத்துகிறவர். ஆமென். இதுவல்ல, 3.5 வருஷம் பஞ்சம் வந்த போதே யார நடத்தினாரு? எலியாவை நடத்தினாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். வரலையே சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஆனா என்ன வரக்கூடாது? பொருளாசை வரக்கூடாது. யாருக்குள்ள வந்துச்சு? ஆமா, எலியாவுக்கு அப்புறம் எலிசா 2 மடங்கா மாறிட்டான். இந்த எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி 4 மடங்கா மாறி இருக்க வேண்டியவன். ஆனா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பொருளாசை. என்ன ஆசை? ஆமா, ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு வேணான்னு சொன்னா அதை தொடக்கூடாது. ஆமா, ஆண்டவர் வேணான்னா தொடக்கூடாது. இல்ல ஆண்டவர் அது கொஞ்சம் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கத்திய வச்சிருவாரு. தோற்றம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருவார், அதனோடு அவர் வேதனைய கூட்டவே மாட்டார். நீங்கள் நான் ஆசைப்பட்டு தேடி போய் என்ன செய்யக்கூடாது? ஆமா, சேர்க்க கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க.
பொருளாசையை விட்டு ஓடுங்க. லோத்தும் மனைவியும் கொண்டு போய் கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டா, லோத்தின் மனைவியோட உள்ள எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? சோதை கோமாரா பட்டணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதுல சம்பாதிச்சு வச்ச வீடு என்ன ஆகிறது? அதுல சேர்த்து வச்ச பொண்ணு நகை நட்டு என்ன ஆகிறது? சேர்த்து வச்சிருக்கிற நிலம் வீடு என்ன ஆகிறது? ஆகிறது ஆகிறது. கடைசியில எப்படி போயிட்டா? உப்பா போனா கூட 4 பேருக்கு உபயோகப்பட்டிருப்பா. ஆனா எப்படி போயிட்டா? உப்பு தூணா போயிட்டா. தோத்திரம் ராமன் சொல்லுங்க. உப்பா போனா கூட 4 பேருக்கு உபயோகமா இருந்திருக்கும். எப்படி போயிட்டா? உப்பு தூணா போயிட்டா. என்ன இருக்க கூடாது? பொருளாசை. சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. பொருளாசை என்னும் விக்கிரகத்தை விட்டு விலகி ஓடுங்க. இரண்டாவது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். இவ்வளவு வேகமாகவா பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? வேகமா. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டகம் பண்ணுதல் எதற்கு ஒப்புமையா இருக்கிறதா? பில்லி சூனியத்திற்கு. ஆமென் அல்லேலூயா. இரண்டகம் பண்ணுதல். என்ன பண்ணுதல்? இரண்டகம் பண்றது. இங்க முகத்துக்கு முகம் பார்த்தா ஸ்தோத்திரம் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? இருக்கிற கர்த்தர் கிருபையினால நல்லா இருக்கிறோம். பின்னாடி திரும்பி போயிட்டு போறா பாரு, போறான் பாரு, இவையெல்லாம் ஒரு ஆளு, இவையெல்லாம் ஒரு ஆளு. இன்னமும் எதுக்குதான் இருக்கிறாரோ? பூமிக்கு பாரமா. என்னதான்? இரண்டகம் பண்ணுதல். என்னது? பில்லி சூனியத்தை விட மோசமான பாவம். ராமன் சொல்லுங்க. எதை விட மோசமான பாவம்? நீங்க எல்லாம் தெய்வ பிள்ளைங்க தானே? இருக்கலாமா? அப்படி இருக்கலாமா? நீங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அதை விட்டு விலகி ஓடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது முரட்டாட்டம் பண்ணுதல். என்னது? என்னது? முரட்டாட்டம். என்னது? முரட்டாட்டம். முரட்டு ஆட்டம். சிலரை பார்த்தீங்கன்னா ஆமா ஒரே முரட்டாட்டம் தான். ஒரே யாருக்கும் அடங்குறதே இல்ல. உலகத்துல இருக்கும் போது அடங்கா பிடாரி. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்னது? நான் யாருக்கும் சொல்லுங்க. முரட்டாட்டம் பண்ணாதீங்க. முரட்டாட்டம் பண்ணாதீங்க. முரட்டாட்டம் எதுக்கு குறிக்கு தெரியுமா? விக்கிரக ஆராதனை. முரட்டாட்டம் பண்றதை கர்த்தர் எப்படி பார்க்கிறா? விக்கிரக ஆராதனை. முரட்டாட்டம் பண்ணுனா அவங்க எப்படிப்பட்டவங்களா? விக்கிரக ஆராதனை. கர்த்தர் சொல்றாரு, யாராகிலும் முரட்டாட்டம் பண்ணுகிறவங்களா இருக்கிறீங்களா? இன்னும் ஸ்தோத்திரம் முரட்டுத்தனமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தெய்வ பக்தி இல்லாதபடிக்கு, தெய்வ சமாதானம் இல்லாதபடிக்கு, சாந்த குணம் உள்ளவர்களா இல்லாதபடிக்கு, பொறுமை உள்ளவர்களா இல்லாதபடிக்கு, தெய்வ தயவை போன்றவர்களா இல்லாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவைகளை விட்டு விலகி ஓடுங்க. சொல்லுங்க. முரட்டாட்டம் பண்ணுகிற ஒருவரும் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாங்க, கடைசியில் எங்க போக முடியல? கானானுக்குள்ள போக முடியல. முரட்டாட்டம் பண்ணவங்க ஒரு சிலர் பூமி பிளந்து உள்ள போனாங்க, ஒரு சிலர் பட்டயத்துக்கு இரையானார்கள், ஒரு சிலர் கொள்ளை நோய்க்கு இரையானார்கள், ஒரு சிலர் எதுக்கோ சம்பவித்து இரையாகி போனாங்க. கடைசி வரைக்கும் எங்க போய் பார்க்க போக முடியல? கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் முடிவு அப்படித்தான் இருக்கும். ஒருவர் எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? என் சத்தத்தை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்குள்ள இன்னும் ஏதாவது ஒரு காரியத்துல முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு, இன்னும் ஏதாவது ஒரு காரியத்துல நீ தேவ பிள்ளையா இல்லாதபடிக்கு இந்த உலகத்தானை போல வாழ்கிறவர்களா இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துகிறார், உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார், உங்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு இழுத்து வந்து நிறுத்துவது போல நிறுத்துகிறார். உன் முரட்டாட்டத்தை விட்டு நீ என்ன செய்? மனம் திரும்பு. என் ஜனங்கள் கலக வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் எப்படிப்பட்டரா? கலக வீட்டார். என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா? வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா? வணங்கா கழுத்துள்ள ஜனமா. கர்த்தருடைய பிள்ளைகள் கலகம் பண்ணுகிறவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய்
தேவ பக்தி அற்றவர்களா நீங்கள் நாம் இருக்கக்கூடாது. கூடாது கூடாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்ற இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடு. அல்லேலூயா. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம். வீட்டுல இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா வந்தாலும் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இன்னும் நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துகிறா. நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நான் சீக்கிரம் வரப்போகிறேன். உன் ஜீவன் தப்ப வேண்டுமா? நீ ஓடிப்போ. எதை விட்டு ஓடிப்போ? இச்சை என்கிற பாவத்தை விட்டு ஓடிப்போ. விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசையை விட்டு, விக்கிரக ஆராதனை என்கிற முரட்டாட்டத்தை விட்டு நீ என்ன செய்? ஓடிப்போ. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாதனால நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியம். ஒன்று, இச்சையை விட்டு ஓடிப்போம். பாவம் என்கிற இச்சை. நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்தம். என்ன வேணும்? பரிசுத்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசை, விக்கிரக ஆராதனை என்கிற முரட்டாட்டம், இவைகளை விட்டு விலகி ஓடிப்போங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பதாக வந்திருக்கிறது. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? முழங்கால் படியிட போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கால் படிக்கிட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போமா? ஒரு விஷயம் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? லோத்தும் மனைவியும் குடும்பத்தாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. தாமதியாதே. உன் ஜீவன் தப்பும்படியாய் நீ ஓடிப்போ. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இச்சை என்கிற பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. வேத வசனம் சொல்கிறது, ஓ இச்சையை விட்டு ஓடிப்போ. யோசேப்பு ஓடி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? கொஞ்ச நேரம் தானே பார்க்கிறேன், கொஞ்ச நேரம் தானே பார்க்கிறேன். நம்முடைய கண்களை கொஞ்ச நேரம் தானே பார்க்கிற பார்வையெல்லாம் விட்டுட்டோம். நமக்குள்ள இச்சை கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது, கூடு கட்ட ஆரம்பிக்கிறது. அது பெரிதாக வளர்கிறது. நம்மை பாவத்துக்குள்ள விழத்தள்ளுகிறது. பாவத்துக்குள்ள விழத்தள்ளுகிற எந்த காரியமா இருக்கிறதோ அவைகளை விட்டு நீ ஓடிப்போ. உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளுகிற, உன்னை பாவத்திலே விழப்பண்ணுகிற, உன்னை விசுவாசத்திலே மூழ்கடிக்கப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கு இடமளிக்காமல் நீ ஓடிப்போ. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை தாங்கப்பா, எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை தாங்கப்பா. என் பேச்சில பரிசுத்தம் வரட்டும், என் பார்வையில பரிசுத்தம் வரட்டும், என் நடக்கையில பரிசுத்தம் வரட்டும். ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவன் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். ஒரு பட்டணம் சோதை கோமார பட்டணத்திற்கு இவ்வளவு அழிவுனா, ஒரு சோதை கோமார பட்டணத்திற்கு இவ்வளவு நியாயத்திற்பனா, தேவனை அறிந்து அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய எவ்வளவு அதிகமாயிருக்கும், எவ்வளவு அதிகமாயிருக்கும். இன்னைக்கு சிந்தித்து பார்த்து மறந்துருக்குவாயோ, இன்னைக்கு சிந்தித்து பார்த்து உன்னை ஒப்பு கொடுப்பாயோ, கிரமத்திற்கு ஓடி போவாயோ. சரிக்கிறா, எச்சரிக்கிறா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத கைகளில் உருவாக்கப்பட்ட அநேக காரியங்களை விட்டு விலகி ஓடி வந்துட்டோம். ஆனா இன்னும் பொருளாசை விட்டு வெளியே வரலையே, இன்னும் இரட்டத்தை விட்டு வெளியே வரலையே, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியே வராம ஆராதனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஓ தேவ பிள்ளையே, பொருளாசை என்கிற பாவத்தை விட்டு, ஒரு கட்டம் கண்டுகிற பாவத்தை விட்டு நீ வெளியே ஓடிப்போ. கொடுப்பாயா? உனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினவர், உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உன்னுடைய பாவம் உன்னை கழுகும்படியாய் ஒப்பு கொடுத்தவர், இன்றைக்கு உன்னை இரண்டு கரம் நீட்டி அழைக்கிறார். மகனே, மகளே, இரண்டை ஓடி வருவாயா? உன்னை நான் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறேன், உன்னை நான் சொந்த ஜனமாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னால் வீட முடியாத காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்க நான் விரும்புகிறேன். என் அண்டை வருவாயோ? உன்னை அர்ப்பணிப்பாயோ? ஒப்பு கொடுப்பாயோ? தேவ வார்த்தைக்கு அர்ப்பணிப்பாயோ? ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார், சிலுவையில் அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார்.
அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு தேசம் நியாயம் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் அவருடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுடைய வருகையின் அடையாளமாகிய கொள்ளை நோய்கள் பருகிக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே மனம் திரும்பு. தேவ பிள்ளையே மனம் திரும்பு. மனம் திரும்பு. ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தகப்பனே, தாய், தேவ சுத்த பலமாய் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் வரும் பொழுது
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? பாவத்திற்கு விலகி ஓடு, அக்கிரமத்திற்கு விலகி ஓடு, இச்சைகளுக்கு விலகி ஓடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விலகி ஓடு. பொருளாசியல் விக்கிரகம், முரட்டாட்டம் விக்கிரகம், இவைகளை விட்டு விலகி ஓடு. இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வருகையிலே அவரை சந்திப்பதில்லை. நியாயத்திற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒப்புக் கொடுப்போமா? தேவனுக்காய் வாழ்வோமா? அவர் வருகையிலே அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சதா காலமும் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கடந்து வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, விசேஷமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிற நன்றி செலுத்துகிறார். சோதை கோமார பட்டணத்தின் அக்கிரமங்கள், பாவங்கள் மிகுதியா இருந்த பொழுது லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு வெளியே விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத என்று சொன்னீங்கப்பா. அந்த அதே வார்த்தையை இன்னைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோதை கோமார பட்டணத்தை விட்டு ஓடி போக சொன்னீரே. அப்ப பாவங்களிலே சிக்கி, அக்கிரமங்களிலே சிக்கி, ஆண்டவர் முரட்டாட்டத்திலே சிக்கி, பொருளாசையிலே சிக்கி விலகி ஓட முடியாதபடிக்கு இருக்கிற நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரை கிருபையாய் கரங்களை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து இவைகளுக்கு விலகி ஓடத்தக்க பலனை ஒவ்வொருவருக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒவ்வொருவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உமக்கேற்ற ஒரு பரிசுத்தம். நான் பரிசுத்த ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னீங்களே. உங்களுடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதா? விலகி ஓட வேண்டிய காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஓட கர்த்தர்களுக்கு கிருபை செய்கிறார். ஒருவேளை யாராகிலும் என்னால் இவைகளிலிருந்து வெளியே வர முடியவில்லையே, இவைகளை மேற்கொள்ள முடியவில்லையே, ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்களா? இந்த நேரத்தில் கூட கர்த்தர் கிருபையால் அவர்கள் மனது உருகி, அவர்கள் இரக்கம் பாராட்டி தயவாளர்களை இழுத்துக் கொண்டு வந்து அவர்கள் ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. நாம மகிமைப்படுத்த நீர் வரும் பொழுது சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தினை சொந்தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்படுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீரா? நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு கூட இருக்கிறவர்களும் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. யாராகிலும் பலவீனத்தோடு இருந்தா இயேசுவின் நாமத்தினாலே அவர் விடுதலை அடைவார்களாக. சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. தேவையோடு தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். விடுதலை கண்டிடும், ஜெய வாழ்வு உண்டாகட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.